ஸ்மோக் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், ட்ரிங்க் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். ஆனால் இது எதுவுமே உங்களை வந்து ஒரு பாதிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா அதை விட்டுருங்க, இல்லை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். சாப்பிட்றீங்களா, இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க. அது உங்கள் உடலில் வந்து வெயிட்டு கூடுதுன்னாக்கா குறைச்சிருங்க, குறையுதுனாக்கா சாப்பாட்டை கூட்டிக்கங்க. இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது சார். காலையில் எழுந்திருக்கிறேன் சார், நான் 12 மணி 2 மணிக்கு வந்து படுத்தா கூட நான் 4 மணி 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். அப்படியே கருத்தல்ல வீட்டை சுற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு 2 பெட்ஸ் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து சுத்தமாக அவங்களுடைய இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு அவர்களோடு விளையாடி விட்டு அதுக்கப்புறமா காலையில் அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டு இருப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது சார். நான் ஒரு காலத்தில் வந்து நல்ல வெயிட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே சார். இப்போ அதெல்லாம் கிடையாது. ரைட், ஓகே. எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம்னாக்கா வந்து கேரவன் அங்கே எங்கேயாவது ரொம்ப தூரமாக இருக்கா, செட்டுக்கு கேரவனுக்கு ரொம்ப தூரம் இருக்கா, ரைட், ஓகே. அப்போ ஓகே. இங்கேருந்து அங்கே நடக்கிறது செட்டுக்கு, சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சார், ரைட். இங்கேருந்து அங்கே நடக்கிறது, சார் காரில் வாங்க சார், விட்டுரு வேணாம்ப்பா நடப்போம்ப்பா அப்படின்னு இப்படி வாக்கிங் முடிச்சிடுறது. இவ்வளோ தான் சார் ஆரோக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது.